நீ இப்படி பாரு, அறவிழுக்காடு காவலுக்காடு வச்சவனுக்கெல்லாம் கூட்டணி சேர்ந்தவன பட்டுன்னு சின்ன வருது, அவங்களுக்கெல்லாம் பல பல கோடிகள் கொடுக்கப்படுது. அப்போ உங்க அண்ணன்ட்ட எவ்வளவு பேரம் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் சின்ன என்னன்னு எங்களை விட என் மக்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்காங்க. நீ இப்ப என்ன பண்ணிட்ட, சின்னத்துக்கு ஓட்டு இல்லை சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவனாக்கிட்ட. நான் தனியா நிற்கும் போது உனக்கு ஒரு பயமா இருக்குல்ல, அதுக்கு தான் தனியா நிற்கிறேன். தனியாக நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். காமராஜரா அவன் பேரன் சீமானாங்கிற போட்டி நீ நல்லா ஆச்சு கொடுத்தியா, நான் நல்லா ஆச்சு கொடுத்தேன். அவர் பேரைய மறக்கடிப்பு. காமராஜரை தாண்டித்தான் அவன் பேரு. ஒரு தடவை கொடுத்து பாருப்பா, போட்டுதான் பாருப்பா. அது சொல்றது ஜெயிக்க மாட்டாங்க சின்ன பசங்க, போட்டா தானையா ஜெயிப்பேன். இப்ப சொல்ற உண்மையிலேயே நான் தீவிரவாதியா எல்லாமே இருக்கிறதுக்கு நீ பாராட்டணும்டா. நான் ஜனநாயகவாதியா இருக்கிறதுக்கு என்னை கும்பணும்டா. என் ஆள் மனதில் இருக்கிற ஆத்திரம் கோபத்தை வெளிக்காட்டு. ஒருத்தெல்லாம் எனக்கு 1000 ரூபாய்க்கு வித்த கஞ்சா 9,000 ஆயிடுச்சு. ஒரு பொட்டலம் நீ ஒரு குரல் கொடுத்துன்னே, நீ வாய்ஸ் கொடுத்தாதானே விலை குறைந்த. ராஜீவ்காந்தி அரசு மட்டும். ராஜீவ்காந்தி யாரு? உங்க ஐத்தமேனா? கிணறு தோண்ட வெட்டுறாருங்க, கருப்பாத வருது. இங்க ஒரு தாத்தே இருக்கேன், அவர் பைத்தியக்காரன் காமராஜ்னு. கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு. அவன் தலையில இருந்து அடிக்கட்டும், நான் காலில் இருந்து அடிக்கிறேன். தம்பி வெற்றிமாறன் வட சென்னையில் போடுவாங்கல்ல, இது நம்ம நிலம்டா, காப்பாற்றணும்னா சண்டை செய்யணும். ஐ லவ் யூ என்று ஒரு தடவை சொல்வதற்கு பதிலாக 1000 முறை சொல்வேன். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ, நோ ப்ராப்ளம், ஐ லவ் யூ சொல்லிக்கொண்டே இருக்கேன். மீ டூ. இந்த நாடை என் நாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரே ஒரு இனத்திற்குத்தான் உரிமை உண்டு, அது தமிழ் இனத்திற்குத்தான் என்று பதிவு செய்யும். சொந்த நிலத்திலே அதிகாரமற்ற அடிமைகளாக அரசியல் வலிமையற்ற நிலையிலே நிற்க காரணம் என்ன என்பதை இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகளாவது உணர்ந்து தெளிந்து அறியவேன். என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும் என்றால், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய வந்து விட்டால் சின்னம் என்னவென்றே தெரியவில்லை என்று என் மக்கள், என் சொந்தங்கள் என் சின்னத்தை தேட மாட்டார்கள், என் எண்ணத்தை தான் கவனத்தில் எடுத்துக் கொள்வார்கள். பணமில்லை, கவலை இல்லை. என் மக்களுக்கு தன்னலமற்ற தூய உள்ளத்தோடு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம், அது போதுமானது. நாங்கள் வெறும் பதவிக்கானவர்கள் அல்ல, என் மக்களின் உதவிக்கானவர்கள். நாங்கள் பணத்திற்கானவர்கள் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்கானவர்கள். நாங்கள் அரசியல் செய்ய வந்தது என் மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க. களத்திலே நிற்பது கேடு கட்ட பணநாயகத்தை ஒழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை காக்க. சின்னம் வைத்திருக்கிற கட்சிகளை விட சின்னமே இல்லாத எதுவென்றே தெரியாத கட்சி துடிப்போடும் வெறியோடும் களத்திலே நிற்கின்றால் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் சொல்வார்கள், இறைக்காக விரட்டுகிற விலங்கை விட உயிரை காக்க ஓடுகிற விலங்கின் வேகம் அதிகம் என்று. நாங்கள் அழிவின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற ஒரு தேசிய இனம். எம் இனத்தை மீட்க காக்க போராடுகிற நாங்கள், எங்கள் வேகம் உலகத்தில் எவரும் ஒப்பிட முடியாத அளவிற்கு வேகமாக இருக்கும். அன்புக்குரிய தமிழ் சொந்தங்களே, ஏதுமற்ற நிலையில் நெருக்கடியாக நிற்கிற ஒரு இனத்தின் மக்களாக நாம் இருக்கிறோம். தமிழ் தேசிய இனத்திற்கென்று ஒரு அரசியல் உருவாகிவிடக்கூடாது, வலிமை பெற்று விடக்கூடாது என்று எல்லோரும் கருதி கொண்டிருக்கிற சூழலில் இப்போது நாம் களத்திலே நிற்கிறோம். சிறிய கவனக்குறைவும் நம்மை சிதைத்து அழிக்கும் என்கிற விழிப்புணர்வு உங்க எல்லோருக்கும் இருக்க வேண்டும். கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள் என்றால்,
கூட்டணி வைத்தும் தோற்று போனவர்கள் என்ன செய்யலாம்? தூக்கிலிடலாமா? எங்களை விட ஆகப்பெரிய அரசியல் இயக்கம் தமிழர் நிலத்தில் ஒன்று உண்டா? இந்திய நிலத்தில் உண்டா? 40 தொகுதியிலும் தனித்து 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுகிற துணிவு இந்த நிலத்திற்கு உண்டா? நாங்கள் தனித்து நிற்கிறோம் என்று யாவர் சொன்னார்? உலகெங்கும் பரவி வாழுகிற 13 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து இந்த தேர்தல் களத்தில் நிற்கும். தமிழர் நிலத்திலே வாழ்கிற 8 கோடி தமிழ் தேசிய நம் மக்களோடு இணைந்து களத்தில் நிற்கிற ஒரே அரசியல் பேரியக்கம் நாம் தமிழர் இயக்கம். தனித்து நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்பவனுக்கு துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள். மற்றவர்களின் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது என்பதாலேயே நாங்கள் தனித்து நிற்கிறோம். மாற்று மாற்று எதிலிருந்து மாற்று? எந்த அரசியலிலிருந்து மாற்று? எந்த கட்சி ஆட்சியில் இருந்து மாற்று? இதுவரை இந்த நிலத்தை ஆண்ட கட்சி ஆட்சியில் இருந்தால் மாற்று 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 என்று பேசிவிட்டு திருப்பி அதே கட்சிகளோடு கூட்டணி வைப்பது மாற்று அல்ல, ஏமாற்று. 39 உறுப்பினர்களை கொடுத்தீர்கள் கடந்த தேர்தலில் 2019. மறுபடியும் போட்டியிடுகிறார்கள், தேர்தல் அறிக்கை கொடுக்கிறார்கள். போன தேர்தலில் கொடுத்த அறிக்கை என்னானது? அதே அறிக்கையை மறுபடியும் அச்சிட்டு கொடுக்கிறோம். என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, சேம் பிளட். என்ன தியாகம் சொல்றது? வாயில தேனை ஊத்துனா ஏதாவது சாப்பிடுவீங்க, காதுல ஊத்துனா என்ன பண்ணுவீங்க? காதுல ஊத்துவோம். வந்தா நாங்க சிலிண்டர் விலையை குறைச்சிருவோம், பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருவோம். வந்தபோது என்ன பண்ணீங்க அப்படிலாம் கேட்டா நாங்க தெருவில் நின்று தான் குறைக்கணும். ஏமாற்று என்ற கேட்கிறது. உங்க கட்சியின் பிரதம வேட்பாளர் யார்? ரொம்ப புத்திசாலியா கேட்கிறது. பிரதம வேட்பாளரை அறிவிச்ச கட்சி எத்தனாவது இடத்துல இருக்கு? பிரதம வேட்பாளர் அறிவிக்காத கட்சிக்கு இவர் தான் முதல்ல இருக்காருங்க. அப்ப இப்படி பிரதமருங்கிறவர் யாரு? பிரதமரே பிரச்சனையானா என்ன பண்றது? தமிழின மக்கள் அவர்கள் அனுபவிக்கிற பிரச்சனை தான் பிரதம வேட்பாளர். அந்த பிரச்சனைக்கு முதலாக நான் இருக்கிறேன் உன்னோடு என்று எவன் வந்து நிற்கிறானோ அவன்தான் பிரதம வேட்பாளர். அது நான் தான். தமிழின மக்கள் சந்தித்த பிரச்சனைகளில் அந்த மக்களோடு மக்களாக முதலாக நின்றவன் இந்த மகன்தான். இந்திய பெருநிலத்திலேயே அதிகமாக ஊடகத்தை சந்தித்த மகன், கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுத்த ஒரே மகன் நான் தான். 10 ஆண்டு காலம் ஐயா மன்மோகன் சிங், 10 ஆண்டு காலம் ஐயா நரேந்திர மோடி, நம் வாழ்நாளில் பாதி காலங்கள் என்ன நாடு வளர்ந்துருச்சு, என்ன முன்னேறிடுச்சு? சீமான் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்க மாட்டான். ஆனால் அவன் முன்வைத்த முழக்கங்களும் கொண்டிருந்த நோக்கமும் அப்படியே. நீ இப்படி பாரு, அறவிழுக்காடு காவலுக்காடு வச்சவனுக்கெல்லாம் கூட்டணி சேர்ந்தவன பட்டுன்னு சின்ன வருது. அவங்களுக்கெல்லாம் பல கோடிகள் கொடுக்கப்படுது. அப்ப உங்க அண்ணன் எவ்வளவு பேரம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கும்? நான் யாருன்னு நினைக்கிறேன்? நீங்க எங்கே இனிப்பு இருக்கிறதோ அங்கே ஈயும் எறும்பும் தானாக வரும். எங்கே உண்மையும் நேர்மையும் இருக்கோ
அங்கே மக்கள் தானாக வருவார்கள். தலைவன் எடுத்த முடிவுதான். கையில் ஆயுதமே இல்லை என்றால் உயிரே ஆயுதம், அதான் உயிராயுதம். சின்னமே இல்லை என்றால் என் எண்ணமே சின்னம். நம்பிக்கையோடு களத்திலே நில்லுங்கள். முடியுமா, முடியாதா? முடியாது என்பது முட்டாள்களின் அகராதி. இம்பாசிபிள் இஸ் ஃபூலிஷ் டிக்ஷனரி என்கிறான் நெப்போலியன். அந்த இடத்துக்கே போகாது. உன்னால் முடியாதது உலகில் யாராலும் முடியாது. உலகில் யாராலும் முடியாதது என்னால் முடியும். அந்த நம்பிக்கை உனக்கு மந்திரமா இருக்கணும். தயக்கம் இருக்க, கலக்கம் இருக்க, உன் வரலாற்று ஒரு தடவை படி போ. எல்லாரும் ஓன் கடவுளை தண்ட, ஓன் தெய்வத்தை தண்ட கும்பிடுறான். ஓன் சிவன், உன் முருகன், உன் மாயவன், உன் கண்ணன், உன் கிருஷ்ண பரமாத்மா. அவன் பரமாத்மான்னு பேர் வச்சான். உன் மாயவன், உன் சிவன். எவன் சிவன்? இவன் சிவன். எவனோடு மோதலாம்? இந்த சிவனோடு மோதுறத நிறுத்திடும். சண்டை செய். தம்பி வெற்றிமாறன் வடசனையில் போடுவாங்கல்ல, இது நம்ம நிலம்டா, காப்பாற்றணும்னா சண்டை செய்யணும். இந்திய திணிச்சான், எதிர்த்த இந்திக்காரனே திணிச்சான், சரணடைஞ்சிட்ட. அவன் வீட்டுல எல்லாம் வேலைக்காரன் இந்திக்காரனா இருக்கான். அவன்கிட்ட போய் சல்தியாரோ பாணிகராக கொஞ்ச நாள் தான். எந்த வழியில வந்தானோ அதே வழியில ஏறி போறானா இல்லையான்னு மட்டும்தான். கொஞ்ச நாள் கேட்ட தமிழர்களா வேலைக்கு வர்றதில்லை. தண்ணியை போட்டு படுத்துறேன். தண்ணியை திறந்து விட்டேன். யாரு கட்சி கட்சி எப்படி நடக்குதுங்கிற? போதை பொருள் விற்கிறேன் காசு, தொடர்ந்து லாட்டரி விற்கிறவங்க காசு, ஆன்லைன் ரம்மி விளையாட்டு காசு. நாங்கள் நேர்மையானவர்கள். யாரு நீங்க? கணக்கு எடுக்கிறான். இந்த தேர்தல் பத்திரத்திலேயே எலக்ட்ரல் பாண்டில் காசு வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதுல மட்டும் நம்ம பேரை சொல்றோம். இப்ப நம்ம எதுக்கு வந்திருக்கோம் தெரியுங்களா? கட்சி வேட்பாளர்களை அறிவிக்கல்ல, மற்றவை வேட்பாளர் அறிவிக்க வந்திருக்கோம். மற்றவை எப்படி? மற்றவை. ஏய், அதுல அந்த பையன் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குங்க. என் பேரை சொல்ல முடியலன்னா, அமெரிக்கா போகும்போது கைது குரங்கு இப்படி, கர்நாடகா போகும்போது கைது இப்படி. அரி ஓகே, அவன் கையை பின்னாடி கட்டி விலங்க போட்டு இல்லை. அப்புறம் என்ன வாக்கிய 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 என்ன கூட்டி போவோம். அப்போல்லாம் நான் யாரும் நினைச்சு போயிருந்தீங்க? இந்த இவர் பார்த்த வேலை, நானே கசங்கின 4 பழைய பேண்ட் சட்டை எடுத்துக்கிட்டு ஒரு பெட்டி தூக்கிட்டு போனான். அவன் என்னையே படாத பாடு கொடுத்தான். அவர் தான் காரணம். சீமானுக்கு என்ன இவ்வளவு கூட்டம், இவ்வளவு செல்வாக்கு அப்படின்னு? குதிரை இருக்குல்ல, குதிரை, அது திருமண வாசல், திருமண மண்டப வாசல்ல மாப்பிள்ளையை சுமந்துக்கிட்டு வரும். அப்படியே வரும்போது பெரிய கூட்டம், பெரிய கூட்டம். அப்படி குதிரையை பார்ப்போம். அப்புறம் குதிரை கடத்துல தனியா நின்றுக்கு, ஒருத்தனோட ஏற்று பார்க்கல. என்ன நீ காலையில ராத்திரி முழுக்க நம்மளை அவ்வளவு பேரை கூடி பார்த்தான், இப்ப தெருவில் நிக்கிறோம், ஒருவையே ஏற்று பார்க்க மாட்டானே அப்படின்னு. அந்த குதிரைக்கு தெரியல, குதிரை மேல இருந்த மாப்பிள்ளையை பார்க்கத்தான் கூட்டம். அது குதிரைக்கான கூட்டம் இல்லை. அது மாதிரி இந்த சீமானுக்கான கூட்டம் இது இல்லை. அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவன், அவன் கொண்டிருந்த தத்துவம், அதற்கான கூட்டம் தான். இத்தனை கோடி கூட்டம் இருக்கும்போது ஒருத்தன் என்னைய தூக்கி இந்த வேலைய எப்படி சொல்றாருன்னு பாருங்க. நான் போய் அங்க என்ன செய்யறது? இது நான் அங்க போங்க, போய் இறங்குங்க, என்ன செய்யணும்னு தெரிய வந்துடும்.
அப்புறம் செய்யுங்க. தெரிஞ்சிருச்சு, செய்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். ஏன் என்னை தேடி இருக்கணும்? எனக்கு இப்ப தெரியுது. அது காரணம் என்ன? என்னுடைய பிடிவாதம். நீங்க எல்லாரும் வேணும் என்று சொன்னால், எனக்கு சரி என்று கொண்டால் நான் செய்வேன். உயிரை கொடுத்தேனும் செய்வேன். அண்ணா இதை செய்யுங்கன்னு எல்லாரும் சொன்னாலும் சரின்னு படலாம் செய்ய மாட்டேன். இதுதான் புரட்சியாளர் லெனின் நமக்கு கட்சி. ஒரு கட்சி எல்லா கட்சிக்கும் எப்படி எதிர்கட்சியாக இருக்கிறது? எல்லா கட்சிக்கும் எதிர்கட்சி ஒரே கட்சி அப்படின்னா அதுதான். கூட்டத்தில் ஒருவன் உன்னை எதிர்த்தால் நீ வளர்கிறாய் என்று பொருள். கூட்டமே உன்னை எதிர்த்தால் நீ வளர்ந்து விட்டாய் என்று பொருள். நீ என்ன இவர் இதுவே பேச்சு சாத்தியமில்லாத பேசுவாருங்க சீமான். டேய், சாத்தியமில்லாத சாத்தியப்படுத்துறவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளர்னு பேரு. வெறுங்காலோட நடந்தேன், சுத்திச்சு, கல்லு முள்ளும் குத்திச்சு, செருப்பு தேவைப்படிச்சு படைச்சேன். நான் பேசுறது தொலைதூரத்தில் இருக்க எல்லாருக்கும் கேட்கணும்னு நினைச்சேன், படைச்சிட்டேன். இவ்வளவுதான். தேவையே கண்டுபிடிப்பின் தாய். டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். எனக்கு கற்பிக்குது. இது தேவையா இல்லையான்னு மட்டும் பாரு. இந்த அரசியல் தேவையா இல்லையா உனக்கு, அதை மட்டும் பாரு. எதை பத்தி கவலைப்பட்டிருக்கான்? என்ன உனக்கு தெரியும்? நீ உணவு நஞ்சு இல்லாம இருக்குன்னு சொல்ல முடியுமா? கீரை சாப்பிடுற எங்க விளையுது? காய்கறி பாரு. அப்பாவுடைய கண்ணொழி, நம்மாழ்வார் கண்ணொழி. திராட்சையை சாப்பிட்டுவாடா நீ? நோக்ரான் அப்படி இருந்தது. திராட்சையில பூச்சி மருந்தடிச்சது இல்லை, இப்படி கொத்தா காய்ச்சதுல டப்பா ஊரா மருந்து வச்சுட்டு அப்படி முக்கி முக்கி எடுக்கிறேன். அதை நீ சாப்பிடுற, கொஞ்சம் கொஞ்சமா நஞ்சு போகுது. அணுவுல இல்லாம எப்படி சிமான் நீ மின்சாரத்தை? அணு உலை கண்டுபிடிக்கப்பட்டது மின் உற்பத்திக்காகவா? இது கேள்வி. இல்ல மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டது அணு உலை ஆலையா? இது கேள்வி. பதில் இருக்கா? அணு உலை வெடிக்கணும்னு யார் சொன்னது உனக்கு? அணு உலையை குளிர வச்சுக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த உலையின் மீது தண்ணீரை பீச்சு அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த தண்ணீர் எங்காவது ஓடி கலக்க வேண்டும். அதனாலேயே கடற்கரை ஓரத்தில் எதை வைப்பார்? அதை பீச்சு அடிக்கிற தண்ணீர் ஓடி போய் கடல்ல கலக்குது இல்ல, அந்த கடல்ல இருக்கிற உயிரினங்கள் எல்லாம் விஷமாயிரும். குறிப்பா மீன். உலக மக்களினுடைய உணவு தேவையில் 33 விழுக்காடை நிறைவு செய்வது மீன்கள் தான், கடல் உணவு தான். இப்ப அந்த தண்ணி ஓடுது இல்ல, உங்களாம் நம்ப முடியுதா பாருங்க. தண்ணி ஓடுது இல்ல, நிலத்துல பட்டு அந்த நிலத்துல ஒரு புல்லு முளைச்சு, அந்த புல்ல பசுமாடு சாப்பிட்டு, அந்த பசுமாடு பாலை கறந்து, அந்த பால்ல இருந்து நெய்யை எடுத்து, அந்த நெய்யை ஒரு கண்ணாடி போட்டல்ல அடைச்சு, அதை இருட்டு அறையில் வைத்து, விளக்கெல்லாம் அணைச்சு இருட்டு அறையில் வைத்து விட்டால் படிச்சென்று பகல் போல ஒளிரும் என்கிறார். எப்படி எல்லாம் தெரிந்து கொண்டுதான் நம்ம தலையில நூலை கட்டினாங்க. நன்கு கட்டப்பட்ட காங்கிரீட் மதில் சுவரை லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் கிழித்துக் கொண்டு ஊடுருவி செல்லுங்கிறான். காங்கிரீட் சுவரே லட்சம் கிலோமீட்டர் வேகம், என் சதை எம்மாத்திரம். நெய்வேலியில் பழுப்பு நிலக்கரி எங்க தாத்தா ஜம்பலிங்க முதலியார் பண்ணது. ஏன்னா அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான்னு சொல்லுவோம்ல, அது நம்ம தாத்தா ஒரு ஆளு. 500 ஏக்கர் சொந்த நிலம் சாமி, சொந்த நிலம். கிணறு தோண்ட வெட்டுறாருங்க, கருப்பாத வருது. இங்க ஒரு தாத்தா இருக்கேன், அவர் பைத்தியக்காரன் காமராஜ்னு. காமராஜ் ஏதோ இந்த கருப்பா வருது என்னன்னு பாரு. ஏ ஜம்ப இது வேற நேருக்கு போய் காட்டினா நிலக்கரி இருந்துருது. தனி சொத்து 500 ஏக்கரை பொது சொத்தாக மாற்றியவன் நம்ம தாத்தன் ஜம்பலிங்கம் முதலியார். இன்னைக்கு 66 ஏக்கர் எடுத்துக்கான். நிலம் கொடுத்ததுனாலும் வளம் கொடுத்ததுனாலும் வீட்டை காலி பண்ணி எல்லாம் போயிட்டான். 299 பேர் எடுத்திருக்கான் வேலைக்கு, ஒருத்தன் கூட தமிழன் இல்லை. உனக்கு அதை பத்தி கவலை? டாஸ்மார்க் திறந்திருக்கு, தினம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது.
பிடித்த நடிகர்கள் படம் வருது. உனக்கெல்லாம் கொசுவுக்கு மருந்து அடிக்கிற மாதிரி விஷத்தை அடிச்சு சா வைக்கணும்டா உங்களெல்லாம். ஐயோ, ஒருத்தருக்கா இன்னொரு பைத்தியக்காரன் நம்ம பாட்டு பாரதின்னு பாரதிய பாட்டன் என்கிறார் சீமான். பாருங்கள், பார்ப்பன அடிமை இவன். பெரியார் தந்தையா இருக்கும்போது பாரதி பாட்டனா இருக்கக்கூடாதா? எனக்கு இருக்கக்கூடாதா? ஊவேசாவை தாத்தா என்று சொருட்டி அடிக்கிறார். இருக்கட்டும்டா, சோனியா காந்தி அன்னையா இருக்கும்போது ஊவேசானுக்கு தாத்தா இருந்தோம். உனக்கு என்ன பிரச்சனை? தமிழர் இலக்கிய வரலாற்றிலே ஒரு தொய்வு, ஒரு தேக்க நிலை இருக்கிற போது புது ரத்தம் பாய்ச்சிய புரட்சியாளன் பாரதி. பெரும் பாய்ச்சலை ஏற்படுத்தியவன் பாரதி. அவனுக்கு பிறகு அவன் தாக்கம் இல்லாத எவனும் எழுதல. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகம் அறிவுடன் என் படைத்தாய். நீ எல்லா பேரும் கோயில்ல போய் எனக்கு நல்ல அறிவு கொடு, நல்ல புத்தியை கொடு, இதான்டா கேப்ப. அதே சாமி கிட்ட போய் இவன் எதுக்கு இவ்வளவு அறிவு எனக்கு கொடுத்த? புறாப்பையில முட்டாப்பையில படைச்சு விட்டு என்னை மட்டும் அறிவா படைச்சு விட்ட? நான் பேசுறது எனக்கு புரியலன்னு கேட்ட ஒரே ஆளு உலகத்திலே நம்ம பாட்டம் தான். அது மாதிரி இப்ப நான் என்ன கேட்க வேண்டியிருக்கேன்? இவங்களோட என்ன எதுக்கு பிறக்க வச்ச? எதுக்கு பிறக்க வச்ச? இந்த நாய் நிறையா பிறந்திருந்தா 4 வீட்டு நக்கி சாப்பிட்டு செத்துருக்கலாம்ல. இது இந்த மானங்கட்ட பொழப்பு. இந்த பேச்ச 13 ஆண்டா சுடுகாட்டில் வச்சா 4 படம் எந்திரிச்சிருக்கும். பாவம் ரொம்ப நேரமா பேசிருக்காங்க, கத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு இனமா? இது ஒரு இனமா? ஒரு சொத்து தண்ணி தர முடியாது. தண்ணி கொடுக்க நாங்கள் முட்டாளா? 10 சீட்டு கொடுப்பார் ஐயா ஸ்டாலின். 10 சீட். அவன் தண்ணி தர மாட்டான், இவர் கொடுத்துருவார். நீ மானங்கட்ட அவனுக்கு போட்டுருவ. டேய், இப்ப சொல்ற உண்மையிலேயே நான் தீவிரவாதியா எல்லாமே இருக்கிறதுக்கு நீ பாராட்டணும்டா. நான் ஜனநாயகவாதியா இருக்கிறதுக்கு என்னை கும்பணும்டா. என் ஆள் மனதில் இருக்கிற ஆத்திரம், கோபத்தை வெளிக்காட்டாம எத்தனை நாளைக்குடா அந்த மானங்கட்ட நடிக்க முடியும்? இந்தா இப்பதான் ஒருத்தன் சொல்றான் அடிப்போம்னே, அடிப்போம்ன்ற. 10 சீட்டுங்க. ஒருத்தர் பத்திரிகையாளரை சந்திச்சு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது என்று சொன்ன காங்கிரஸோட எதற்காக கூட்டணி? எவனா கேட்டுக்கணும்? அந்த கட்சி வெல்வதற்கு வேலை செய்த பெருமக்கள் எங்க பாடகடி தூக்கிட்டு போறான். நான் தான் அதுக்கும் சத்தம் போடுவேன் டேய் அப்படின்னு. 10 சீட்டு, ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. நீ உடனே ஒரு ஓட்டு உனக்கு கிடையாது. முடிவெடுத்துக்கணும்டா. மான தமிழச்சி மாறல, பால் குடித்த நீ அந்த முடிவெடுத்துக்கணும்டா. வீர பரம்பரையில் வந்தவன், மானம் அறம் வீரம் எல்லாம் உயிரென்று வாழ்ந்தவன், நீ முடிவெடுத்துக்கணும். ஒரு சீட்டு 10 சீட்டு வாசல்றா. தண்ணி கொடுக்கணும், கொண்டு வாண்டா தமிழ. அந்த ரோசா இருக்கணும்டா. நீ குடிச்சுட்டு 10 சீட்டு கொடுத்தாச்சு போட்டுற. கிருஷ்ணகிரி சுவாமிக்கு திமுக தான் பாதுகாப்பு. ஜெயிலே வச்சு பாதுகாக்கிறாங்க 30 வருஷமா. ஒரே ஒரு தடவைப்பா எல்லாருக்கும் ஆட்சி கொடுத்துட்டா. ஐயா எடப்பாடி கொடுத்துட்டா, கடைசியா ஐயா ஸ்டாலின் கருணாநிதி மகன் கொடுத்துட்டா, எல்லாரும் கொடுத்த. ஒரே ஒரு தடவை மகனுக்கு 5 வருஷம் கொடுத்துப்பாரு. ஒரு தடவை நீ வருந்துவ. எப்படி வருந்துவ? அப்பவே கொடுத்துருக்கலாம். 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம். இந்த பிள்ளை எப்பவோ இதெல்லாம் சரி பண்ணியிருக்கான். வயது முதிர்ந்த தாயெல்லாம் நான் சாகிறதுக்குள்ள உன் ஆட்சியில வாழ்ந்துட்டு சாகணும்னு. இரு அவசரப்படாத, நான் வர்ற வரைக்கும் இரு. அங்க போறேன். ஒருத்தருக்கான ஒரு கிருக்கு போய் எங்க பாட்டை வச்சிருக்கேன் பைத்தியக்கார போய் உலகம் போர் நடத்து பொழுதுபோக்கு சண்டை கொடுத்து செஞ்சிருக்காங்க லூசு. நான் 60,000 யானைப்படை வச்சிருந்தானு புழுகிறாருன்னா சீனை எழுதியிருக்கான். ஆவணப்படத்துல எழுதியிருக்கான் வரலாற்றுல. 60,000 யானைப்படை வைத்திருந்தான் அருண்மொழி சோழன் ராஜராஜன். உனக்கு அருண்மொழி சோழன் யாருன்னு தெரியாது கர்மம். ராஜராஜன்பா உன் வரலாறு திராவிட எப்படி கற்பிப்பான் தெரியுமில்ல? கரிகாலன் திராவிட மன்னன் கல்லணை கட்டினான்.
ராஜராஜன் தமிழ் மன்னன் ஆரிய அடிமை. அதே நீதும் படிச்சிருக்கீங்களா? நீ பொங்கலையே தமிழ் பொங்கல் சொல்றதுல திராவிட பொங்கல். இப்போ ஒரு புது கூட்டங்கள் சமத்துவ பொங்கலே சமத்துவம் தாண்டா. வேளாண்மையில இயற்கை, வேளாண்மையே இயற்கை தான்ப்பா. ஏப்பா இப்படிலாம் போட்டு என்னை அறிமுகப்படுத்த சீமான் ரொம்ப தமிழ் பற்றாளர். எனக்கு புற்று வந்த மாதிரியே அறிமுகப்படுத்துவான். ஏன் நான் தமிழையா? சீயு போப்பு தமிழ் பற்றாளர், கால்டுவெல் தமிழ் பற்றாளர், ஜோசப் பெஸ்கிங்கிற வீரமாமுனிவர் தமிழ் பற்றாளர், உணர்வாளர். நான் பற்றாளர் இல்லை, நான் தமிழன். நான் தமிழன். ஈழ விடுதலை ஆதரவாளர்கள் இவர்கள். ஈழ விடுதலை ஆதரவாளர்கள். நாங்க ஆதரவாளர்கள் அல்ல, ஈழ விடுதலை போராளிகள். ரெண்டையும் குழப்பிக்கிறோம். அதை ரொம்ப குழப்புவாங்க. நேஷனாலிட்டிக்கும் சிட்டிசனுக்கு வேறுபாடு தெரியாது. என் நேஷனாலிட்டி தமிழ், நான் இந்திய நாட்டின் குடிமகன், என் சிட்டிசன்ஷிப் இந்தியா. இந்த சில பைத்தியம் வருது. ஃபர்ஸ்ட் நான் இந்தியன், நெக்ஸ்ட் தமிழன். முதல்ல அம்மாவுக்கு மகனாரா யோசிக்க பேல, அப்புறம் அத்தைக்கு மருமகனாரு. இங்க வா, அம்மாவுக்கே மகனா இருக்க மாட்டேன், ஸ்ட்ரைட்டா போயிடலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்துங்க, அப்புறம் நான் தமிழன் இந்துவானியா, தமிழன் கிறிஸ்தவனானியா, தமிழன் இஸ்லாமியரானியா, இல்ல இந்து நீ தமிழனானியா தெரியும். இப்படி ஒரு தற்குறி வரலாற்று அறிவற்ற ஒரு கூட்டம் இங்குதான். முதலில் தோன்றியது மொழி. மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம். அந்த கூட்டம் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பு தேசிய இனம். இவ்வளவுதான். இதான் டெபினிஷன், இதான் வரையறை. நீ அமெரிக்கா போய் ஐ ஆம் இந்து, ஐ ஆம் கிறிஸ்டின், ஐ ஆம் இஸ்லாம், நோ, நான் தமிழன். போ. ஐ ஆம் பிரிட்டன் கிடையாது உடன் பிறந்தவர்களே, ஐ ஆம் இங்கிலீஷ். போய் பாரு. ஐ ஆம் பிரான்ஸ் கிடையாது உடன் பிறந்தவர்களே, ஐ ஆம் பிரெஞ்சு. அதுதான் கை கொடுக்குவான். நீ எதையும் கத்துக்கிறது இல்லை, எதையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை. எங்களை பாசிஸ்ட், செப்பரேட்டிஸ்ட், எதையோ ஒன்று சொல்லிட்டு கிடப்ப நீ. அப்போலாம் என் மனசு எவ்வளவு மகிழ்ச்சியில திளைக்கும் தெரியுமில்ல. டேய், என்னைய தமிழ் தீவிரவாதி, தமிழ் பாசிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட் சொல்லும் போது நல்ல தமிழ் தாய்க்கும் தமிழ் தமிழ்ப்பனுக்கும் நான் பிறந்தது உறுதியாயிருந்து பாரு. என் பிறப்பில் ஐயம் இல்லை. அந்தப்போ ஒரு பெருமை அப்படி திமிரு ஏறும் பாரு. சொல்லு பார்ப்போம். இன்னொரு தடவை சொல்லு. அந்த திமிரு பெருமிதம் அவங்க எல்லாருக்கும் இருக்கணும். நீ உயிர்மை நேயன், நீ தான் பேசுவ. மலையை வெட்டாத. என் தாயின் மார்பு, என் பூமி தாயின் மார்பு வெட்டாத. நிலக்கரியை எடுக்காம தோண்டாம எப்படி சீமான் மின்சாரம் கொடுப்ப? கொடுப்பேன், நான் கொடுப்பேன், என்கிட்ட கொடு. மூடிட்டு என்ன பண்ணுவ? அந்த 60,000 ஏக்கர்லையும் சூரிய ஒளியில் மின் பூங்காவை மறுபடி குடியேற்ற முடியாது என் மக்களை. அன்பிற் சிறந்தவர்களே, அறிவார்ந்த தம்பி தங்கைகளே, போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மீள் குடியேற்றம் செய்து விடலாம். ஆனால் மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்தில், அணு உலை வெடித்த இடத்தில், நிலக்கரியை தோண்டி எடுத்த இடத்தில் மறுகுடியேற்றம் செய்ய முடியாது. அப்ப என்ன செய்வாச்சுமா? சூரிய ஒளியில் மின்பூங்கா அத்தனை ஏக்கரிலும் காற்றாலை மின்சாரத்தை நிறுவியது. மீத்தேன் ஈத்தேன் பயோகாஸ் எரிவாயு எப்படி எடுப்ப? மயிலாடுதுறையில் என் தம்பி, என் கட்சிக்கார பிள்ளை, என் தம்பி காசிராம் எல்லாம் வந்திருக்கான். மனித கழிவா ஆடு மாட்டு கழிவுல இருந்து அவன் பயோகாஸ் தயாரிச்சு அம்மாவுக்கு அடுப்பெரிக்கிறதுக்கு, வீட்டில் மின்சாரத்துக்கு இது ஒரு இதில் கட்டிக்கிட்டு மோட்டர் பைக் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். என் தம்பி வீட்டில் தயாரிக்கிறான், நான் நாட்டில் தயாரிப்பேன்னு சொல்றேன். என் பூமி தாயின் ஈரக்கொலையை, இதயத்தை, சிறுநீரத்தை அறுக்காதே. ஆடு மாட்டு கழிவு, இலைதலை கழிவை, குப்பை கிடங்குகளை நிறுவி அதுல இருந்து எடு, பயோகாஸ் எடு, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சொல்றத நம்ப முடியல. நான் செஞ்சு காட்டும் போது என்னை பார்த்தா பாரு, இவன் கூட தான் நம்ம சுத்தி தெரிஞ்சோமா, இந்த வேலையெல்லாம் செய்யறானே நீ நினைப்ப. ஒரு தடவை கொடுத்து பாருப்பா, போட்டுதான் பாருப்பா. அது சொல்றது ஜெயிக்க மாட்டாங்க சின்ன பசங்க. போட்டா தானையா ஜெயிப்பேன்.
இந்த பைத்தியக்காரங்க பிஜேபி பிடிஎம் சிம்மானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும். நீங்க என் வீட்டில் சுவிட்சை போட்டாங்க, என் வீட்டில் தானே லைட் எரியும், எனக்கு போட்டா நான் தாண்டா வருவேன் பைத்தியக்காரன். இப்ப கருத்து கணிப்பு பிஜேபி வந்துருது, பிஜேபி நல்லா வருது, பிஜேபி நல்லா வருது. எனக்கு போட்டா வந்துரும்னா எனக்கு போடாம வருது. திமுகவுக்கு போட்டா வராதுங்கப்பா, அவனுக்கு போட்டா தான் வரும். உண்மையிலே பிடிஎம் அவங்க தான் 7 இடம் பேசி 5 இடம் சாதாரண வேட்பாளரை போட்டு விட்டு கொடுத்தது யாரு? நானா அவரா? நம்மால் மெயின் டீம் அவர் தான். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம், பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியை ஏற்போம். அது எந்த கொள்கையில வருது? அது இந்த கொள்கையில் இருக்கா இல்லையா சாமி? அந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளியில் இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஆசிரியராக இருக்க வாய்ப்பு இருக்கா சாமி? இல்ல இல்ல. எங்களை மாயா யோசிக்கப்பல நீ உலகத்துல நீ பார்த்திருக்கியா? நீ என்ன பரப்பைய பல்லப்பையன்னா இந்த சாதி இழிவு தீண்டாம கொடுமையை சகிக்க முடியாம மதத்துக்கு போனேன். அங்க சிறுபான்மைன்னு வச்சு அடிக்கிறான். இங்கே சாதியை இழிவை சொல்லி அடிச்சான் தீண்டாமைன்னு. இதுல இருந்து தப்பிக்கலான்னு அங்க போனேன், சிறுபான்மைன்னு அடிக்கிறான். உரல்ல போட்டு இடிக்கிறான்னு குதிச்சு விழுந்தா செக்கில் போட்டு ஆற்றான். என்னதான்டா நீங்க பண்றது? சிறுபான்மைக்கு சலுகை 75 ஆண்டுகளை ஒருத்தம் கூட பிரதமரா இல்லையே இஸ்லாமியங்க இருக்கு. அதான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்திருக்காங்கல்ல, அதான் ஒண்ணுக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தானே. நீட் இடத்துல காட்டு இடத்துல கையெழுத்து போடுறதுக்கு ஒரு பதவி ஏன் கொடுக்கறது இல்ல? சிறுபான்மை மக்கள், நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அப்படின்னா நீ பெரும்பான்மை சிறுபான்மை. சிறுபான்மை மக்களுக்கு சலுகை. அவனுக்கு ஜிஎஸ்டி 18 விழுக்காடு, இவனுக்கு 10 விழுக்காடு. அப்படி ஒண்ணும் இல்லையே, அப்படி ஒண்ணும் இல்லையே ராஜா. அப்படி ஏதாவது இருக்கா? நல்லா கவனிச்சுக்க. 1 கிலோ பருப்பு, 1 கிலோ எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ அரிசி. அதானி அம்பானி கொண்டாட்டி என்ன வரி கட்டுறாளோ அதை 100 நாள் வேலைக்கு போற எங்க ஆத்தாவும் கட்டுறான். வரி ஒன்னா இருக்கு, வாழ்க்கை தரம் ஒன்னா இருக்கா ராஜா? இதெல்லாம் உனக்கு பேசி ஒண்ணும் புரியாது. நீ வழக்கம் போல காந்தி சிரிச்சுக்கிட்டே வருவார், வாங்கிட்டு ஓட்ட போட்டு போ. அந்த ஆளு ஒரு பைத்தியக்காரன். அந்த ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருக்கணும், நேர்மையா இருக்கணும் போராடிட்டு விபச்சாரத்துக்கு எதிரு காந்தி சிரிச்சுக்கிட்டே போவார், பணக்குவார். சாராயத்துக்கு எதிரு காந்தி காசு கொடுத்தா குடிக்கிறேன், என்ன சிரிக்குது? சூதாட்டத்துக்கு எதிரு காந்தி காசை வச்சுதான் விளையாடுவான். இப்ப பாத்தியா காந்தி எவ்வளவு கேவலமா போயிட்டாருன்னு. அதனால காந்திக்கு மனத்தில் இடத்தை கொடுத்து விட்டு பணத்திலிருந்து எடுத்து விடுங்கள். இப்ப பாருங்க, நமக்கு என்ன 32 லட்சம் ஓட்டுன்னு நினைக்கிறீங்களா? குறைஞ்சது 50 லட்சம் இருக்கும். ஆனா ஏன் குறைஞ்சது? பெட்டி 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 ராஜா, பெட்டி. அதை ஒண்ணும் சொல்லுங்க, அது நிரூபிக்கப்படவில்லை. அந்த எந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் அப்படின்னு நிரூபிக்கப்படவில்லை. மூக்குத்தியில விட்டு கொண்டு போய் நீட்டு தேர்வில் எழுதிட முடியும் நிரூபிச்சது யாரு? என்ன மயத்துக்கு அதை கலெக்ட தோடுக்குள்ள தோடு. மயிருங்கிறது கெட்ட வார்த்தை இல்லை, தூய தமிழ் வார்த்தை. தலையில் இழிந்த மயிரினைய மாந்தர் நிலையில் இழிந்த கடை என்று என் வேதம் கற்பிக்கிறது. நல்லா கவனிச்சுக்கணும். மயிர் நீப்பின் உயிர் வாழா கவரிமான் அப்படின்னு வேதம், நம்ம வேதம் திருக்குறள் கற்பிக்குது. அதை விட்டுட்டு சமஸ்கிருதத்துல கேசம், முடி, ஹேர் ஆங்கிலத்துல. இந்த எல்லா மயத்துக்கும் என் மயிரே பரவாயில்ல. தோடு, இந்த தோடுல பிட்ட கொண்டு வர முடியும் நம்புங்கிறாங்க. உள்ளாடை கலட்டுறாங்க என் தங்கச்சிக்கு. என்ன மணலில் போய் என் பிள்ளை எழுதுங்க? சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனியா? கிட்ட போய் அனுப்புனியா? எங்க இருந்து அனுப்புன? கீழே இருந்து. கீழே இருந்த இயக்கியது இல்லை.
நான் எங்க அம்மாவோட அரணியூருக்கு அண்ணம்மாள்கிட்ட பேசுறத நீ டெல்லியில பதிவு பண்றியா இல்லையா? பண்றல்ல. இதெல்லாம் செய்ய முடியும். இந்த இடத்துல ஒன்றும் பண்ண முடியாது. நான் நம்பணும். ஒரு நாள் அந்த பெட்டியை தூக்கி ரோட்ல தெருவில் விட்டு உடைக்கிற காலம் வருவேலை. இந்த தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்குங்க. இவர் பார்த்த வேலை, என் பேரை கேட்டாலே பல பேருக்கு ஈர கொலை நடுங்குது. ஒரு சின்ன கேட்பேன், ஆட்டோவா? ஆட்டோ ஆட்டோ எவ்வளோ அடையாளம் தெரியாதவன் தமிழ்நாட்டில் யாரா இருக்கா? அவனுக்கு கொடுத்துடு. தீக்குச்சி, தீக்குச்சிகள் நல்லா இருக்கு. நாங்கள் தீக்குச்சிகள் பற்றி எரிவும் புரட்சி தீயாக. நல்லா இருக்கே, கொண்டு போயிடலாமே. எங்களை உரசினால் எரிவும் பெரும் நெருப்பாக. சிறப்பா இருக்க. தீக்குச்சிகள்ரா எவனே தெரியல ஒருத்தன் வாங்கி வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில். எப்ப கொடுப்பா, நாங்க நின்றுக்கிறோம். எங்க இருக்கானே தெரியல. இவங்க என்ன சொல்றது தெரியுமில? தன்னாட்சி அதிகாரம் பெற்ற அமைப்புகள், சிபிஐ, என்ஐஏ, இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இதெல்லாம் வந்து அது சுதந்திரமா இயங்குங்க. அதெல்லாம் இயங்குத. அது வெறுப்புலதான் கேட்டேன். எனக்கு செருப்பை கொடுத்துரு. கெஜ்ரிவாலுக்கு விளக்கு மாதிரி எனக்கு செருப்பு. அவன் தலையில இருந்து அடிக்கட்டும், நான் காலில் இருந்து அடிக்கிறேன். என்ன இருக்கு? செருப்பு. இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. அது போட்டு என்னதாண்டா எங்களை பண்ண தெரியுங்க? டேய், ஒரு நல்ல ஒரு அரசியல் செஞ்சு ஒரு தூய ஆட்சியை மலர செய்யணும்னு வர்ற எளிய பிள்ளைகள் என்ன வாரா எங்களை படுத்துறியப்பா. நீனும் என்னை ஏதோ பண்ணிதான் பாக்குற. நான் யாருன்னு தெரிஞ்சுக்க. முகலாய, போர்ச்சுகீசிய, பொல்லாந்தார், பிரிட்டிஷ், மராட்டிய, விஜயநகர பேரரசு, தெலுங்கு மன்னர்கள் எவனோ வந்தா எங்களை ஆண்டு அழிச்சு அடக்கி ஒடுக்கி பண்ணான். ஆனாலும் எழுந்து நின்றோம் நாங்கள் தமிழர்கள். நல்லா கவனிச்சுக்கணும். நீ எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. 2200 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தோராய கணக்கு கீழடி. 5000 ஆண்டுக்கு முன்னாடி இது கூடாது இருக்கலாம். சும்மா சொல்றதானே. வள்ளுவர் ஒரு 2000 ஆண்டு இருக்குங்க. இவன் தான் வள்ளுவருடைய ஆத்தாவுக்கு பிரசந்தத்தை மாதிரியே பேசுவான். 1330 குரலையும் 5000 எழுதிருக்கலாம்ல. பாதி சிதைஞ்சிருக்கலாம்ல, அழிஞ்சிருக்கலாம்ல, இருக்கலாம். கீழடிய தமிழர் நாகரிகம், தமிழர் வாழ்வியல், தமிழர் பண்பாடு அது உச்சரிச்சிட மாட்டான். திராவிட நாகரிகம், ஆரியம், இந்திய பண்பாடு. 2600 ஆண்டுக்கு முன்னாடி இந்தியான்னு ஒரு நாடு எதிரா, பேர் எதிரா. பொய் பேசுங்கடா, கொஞ்சம் பார்த்து பேசுங்கடா. எல்லாரும் முட்டாள்கள் கிடையாதுல்ல. ஹிட்லர் பைத்தியக்கார மருத்துவமனைக்கு வரும்போது எல்லா பைத்தியத்துக்கும் சொல்லிட்டான். அவர் வரும்போது எந்திரிச்சு வணக்கம் வைக்கணும்ட்டு. ஒருத்த மட்டும் எந்திரிக்கவும் இல்லை, வணக்கம் வைக்கவும் இல்லை. அவன்கிட்ட போய் ஹிட்லர், எல்லாரும் எந்திரிச்சு எனக்கு வணக்கம் வைக்கும்போது நீ மட்டும் எந்திரிச்சு வணக்கம் வைக்கல. ஏதோ சொன்ன நம்பியா? நான் பைத்தியம் இல்லையா? உண்மையிலே நான் பைத்தியம் இல்லை. அது மாதிரி உண்மையிலே நாங்க பைத்தியம் இல்லையா? நாங்க பைத்தியம் இல்லை, எங்களை விட்டு. எல்லா பைத்தியக்கார பயிர் மாதிரி எங்களை நினைச்சுக்கிட்டு இருக்காத நீ. என்னென்ன வேலை நினைக்கிறீங்க நீங்க பண்றதெல்லாம்? கொடுமை கொடுமை. நீ இதுல தானே ஆட்டம் காட்டுவ. என்கிட்ட ஈடி ரைடு போட முடியல. நீ போட்ட இடத்துல எல்லாம் ரைடு பண்ணிட்ட. எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்க. நீ ஐடி ரைடு போட முடியல, என்கிட்ட இல்ல. அதுக்கு நன்றி சொல்லணும். நம்மகிட்ட காசு கோடி கோடியா வருது, சும்மா இப்ப கோடி கோடியா வருது. எங்க இருந்தா வருது, வரலன்னு சொல்லிட்டான். நீ பிஜேபி பி டீம்னா என்ன ரைட போட்டு நான் இல்லைன்னுட்டான்.
அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரைடு, என்ன ரைடு அது சொல்லிட்டாங்க. இப்ப சின்னம் தரல, ஆனாலும் பிஜேபி பிடி இருக்கு. ஒரு ஜனநாயகம்னு நீ நம்ப சொல்ற. 75 வருஷம்ங்க, 70 வருஷம்ங்க ஒரு கட்சி வச்சிருக்குங்க சின்ன உதயசூரிய. அரசின் நலத்திட்டத்தில எல்லாம் உதயசூரியன் சின்னத்தை போடுங்க. 60 வருஷம் ஆக போதுங்க அதிமுக. அது அரசின் நலத்திட்டத்தில் ரெட்டலை போடும். எனக்கு சின்ன என்னன்னே தெரியல. நான் என்ன சொல்றேன், பெருமக்களே, அறிவார்ந்த சான்றோர்களே, ஆகப்பெரும் ஆட்சியாளர்களே, தலைவர்களே, கேஷ்லெஸ் எக்கனாமிக்கு வந்து விட்ட நீங்கள் சிம்பல்ல செலக்ஷனுக்கு வாங்க என்று நான் சொல்றேன். இப்ப என்ன பண்ணுவ, சின்னமே இல்லை, 40 தொகுதிக்கு 40 சின்னம் தருவியா? அது ஐயா சீர்காழி சிதம்பரம், சீர்காழி இருக்காருல்ல கோவிந்தராஜன், அவர் ஒரு பாட்டு இருக்கு, இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு. இப்ப நாம சின்னம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை தேடி போடு. வேற என்ன செய்யுது ராஜா, வாய்ப்பு இல்லை, இதான் வழி இருக்கு. என் சின்ன என்னன்னு எங்களை விட என் மக்கள் தெரிஞ்சுக்கிற ஆர்வமா இருக்காங்க. நீ இப்ப என்ன பண்ணிட்ட, சின்னத்துக்கு ஓட்டு இல்லை சீமானுக்கு தான் ஓட்டுன்னு காட்டி என்னை மிகப்பெரிய தலைவனாக்கிட்ட. நீ கருத்து கணிப்பு மற்றவை 19, மற்றவை 22, மற்றவை ஒண்ணு இல்ல ராஜா, நான் தான் ராஜா. மற்றவை யாரு? நான் சொல்ல படம் பார்க்க போவோம், நான் என் நண்பர்கள். அப்ப எங்க ஒரு அஜந்தா, மதுபா, ரவி, சண்முகா, இந்த மாதிரி திரையரங்கெல்லாம் இருக்கு. நாங்க படத்துக்கு போகும்போது, டேய் மச்சான் கவனிச்சாடா, அதுல மற்றும் பலர்னு வரும். இந்த நடிகர்கள் பேரெல்லாம் போட்டு கேட்பே, மச்சான் எல்லா படத்துலையும் பார்த்தாடா, அந்த மற்றும் பலர் எல்லா படத்துலையும் நடிக்கிறான்டா. அது மாதிரி நான் எல்லா தேர்தலையும் இருக்கேன். மற்றவை அதர்ஸ். ஏய், என் பேரை சொல்ல முடியலடா. சீமான் நாம் தமிழர் கட்சி 19 விழுக்காடு 20 விழுக்காடுன்னு சொல்ல முடியல. அந்த நடுக்கம், அந்த பயம், வேந்திர நினைக்கிறேன். நான் தனியா நிற்கும் போது உனக்கு ஒரு பயமா இருக்குல்ல, அதுக்குதான் தனியா நிற்கிறேன். தனியாக நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். கூட்டத்தோடு கூட்டமாக நிற்க துணிவும் வீரமும் தேவையில்லை. தனித்து நிற்பதற்குத்தான் துணிவும் வீரமும் தேவை. நாங்கள் வீரர்கள், அதனால் தனித்து நிற்கிறோம். மற்றவர்களின் தோள் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேலானது. நான் தனிச்சு நிற்கிறேன் யாரு சொல்லுது? இத்தனை கோடி தமிழ் மக்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரே மகன் நான் தான். நான் என் மக்களை, என் மண்ணை முழுமையாக நேசிக்கிறேன், நம்புகிறேன், பேரன்பு கொண்டு காதலிக்கிறேன். அவர்கள் என்னை காதலிக்கவில்லை, நிராகரிக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக அன்பை காட்டுவேன். ஐ லவ் யூ என்று ஒரு தடவை சொல்வதற்கு பதிலாக 1000 முறை சொல்வேன். ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ, நோ ப்ராப்ளம், ஐ லவ் யூ சொல்லிக்கொண்டே இருக்கேன். மீ டூ. என் அன்பை கடத்துவேன். ஒரு நாள் என் அன்பு என் மக்களுக்கு புரிய வரும்போது எனக்கு வாக்கு செலுத்துவார்கள், நான் வெல்லுவேன். ஆக சிறந்த ஆட்சியை தமிழர் தாய் நிலத்தில், தமிழன் அறம் சார்ந்த ஆட்சியை நடத்துவேன். என் முன்னவர்கள் பாரி, ஓரி, பேகன், ஆய், நல்லி, அதிகமான் இவர்களை விட ஆக சிறந்த ஆட்சியை நான் நடத்துவேன். காமராஜரா அவன் பேரன் சீமானாங்கிற போட்டி நீ நல்லா ஆட்சி கொடுத்தியா, நான் நல்லா ஆட்சி கொடுத்தேன். அவர் பேரைய மறக்கடிப்பேன். காமராஜரை தாண்டித்தான் அவன் பேரு. ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி, எல்லாருக்கும் 32 அரசு பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கும். யார் இந்த அரசு?
ஒரு தனியார் பள்ளி, ஒரு அரசு மருத்துவமனை, ஒரு தனியார் மருத்துவம் எதையும் தொட மாட்டேன். ஆனா காத்தாட வச்சிருவேன், ஈயாட வச்சிருவேன். என்ன பண்ணுவ? என் பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளைகள் தவம் இருக்கிற மாதிரி தரத்தை உயர்த்திடுவேன். என் மருத்துவமனையில் படுத்து முதலமைச்சருக்கு முடியல, எங்க இருக்க? அரசு மருத்துவமனையில். இவர் வருவாரு, ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை. ராஜீவ்காந்தி யாரு? உங்க ஐத்தமேனா? ராஜீவ்காந்தி சாலை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை. சீமா வந்துட்டேன். காலையில் இந்த பழகு இருந்துச்சு, ராத்திரி காணா. கோயில் சிலை தானே நீங்க கிடத்தி பார்த்துருக்க. நான் வந்தவனே ஏதாவது ஒரு சிலை இருக்கேன்னு பாரு. செக்கிழுத்தவன் பேரையா, செக்கிழுத்த என் பாட்டனுக்கு சிலை கிடையாதியா. அவன் ஒரு பைத்தியக்கார போய் சொத்தப்புறா வித்துட்டு யாரையும் அவங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்க சொன்னது? சுதந்திரம் யாரு விட்டுக்காங்க? கருணாநிதி வீட்டுக்கு. அவர் மகன், அவர் மகனுக்கு மகன். ஒருத்தெல்லாம் என்கிட்ட 1000 ரூபாய்க்கு வித்த கஞ்சா 9,000 ஆயிடுச்சு. ஒரு பொட்டலம். சரி, ஒரு குரல் கொடுத்துன்னே, நீ வாய்ஸ் கொடுத்தாதானே விலை குறையுங்க. ஏடா டெல்லியில விவசாயி போராடிட்டு இருக்கான். உண்மையிலே இந்த வருத்தமா தான் இருக்கு. நீங்களோட படுற பாடு, நம்ம பாட்டி இந்த சிக்கிட்டு இந்த பைத்தியக்கார பையிலிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்க. அன்பிற்குரிய தமிழ் சொந்தங்கள், ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான அறுவடைக்கான நாளாக கருத முடியாது. ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கருதுங்கள் என்கிறான் ஓசோ. அது மாதிரி உங்கள் பிள்ளை ஒவ்வொரு நாளையும் விதைப்பதற்கான நாளாக கருதுகிறேன். நிறைய தேர்தல்களில் நாங்கள் நின்று இருக்கிறோம், தோற்றிருக்கிறோம். ஆனால் இந்த தேர்தலில் தோற்கக்கூடாது. எங்களுக்கு வாக்களியுங்கள், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள்.